ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் பேசுகிறேன்ப்பா. அதாவது நிறைய பேர் நவராத்திரிக்கு கொலு வச்சுருப்பேன். நேற்றுக்கு வச்சுட்டு இன்னையிலேருந்து ஆரம்பம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பான முறையில் விளக்கு, குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அந்த காமாட்சி விளக்கு எப்போவுமே நம்ம மாட்டில் எரிஞ்சுட்டே இருக்கட்டும். அது ஒன்று. ரெண்டாவது, வீடை வந்துட்டு பெருக்கவே கூடாதான், தொடக்கவே கூடாதான் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தா, தாராளமாக, அதாவது சுவாமி பக்கத்தில் அந்த தொடப்பம் படாதைக்கு அங்கே மட்டும் கையை வச்சு அழகாக லைட்டாக துணியாலேயே கையாலேயே கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக வீடை எப்போ போல் பெருக்கலாம், துடைக்கலாம். வீடை வந்துட்டு தண்ணியை ஊற்றி அலம்பி விடக்கூடாது, அவ்வளோதான். மொத்தமாக அலம்பி வாசலில் தள்ளப்படாதே தவிர பெருக்கி துடைக்கிறது உத்தமம், நல்லது தான். கோலத்தை முடிஞ்சு அம்மனுக்கு கீழே போடுற கோலம் இழகோலமாக போடுங்க. அதாவது இழகோலம்னா அந்த அரிசிமா கோலம்பா பார்த்தல, அதுதான் இழகோலம்பா. அரிசிமா வரைச்சி கோலம் போடுவா, அதில் போடுங்க. அதை போட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு இருக்கும். 3 நாள் 4 நாளைக்கு அப்புறம் அது கொஞ்சம் அழிய ஆரம்பித்த உடனே திரும்பி இன்னும் ஒருக்கா கூட அரைச்சி நீங்கள் போட்டேன்னாக்க அதுலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 நாள் 7 நாள் ஓடி போயிடும். 10வது நாளைக்கு தான் நம்ம வந்துட்டு அவனை வதம் பண்ணிவிட்டு அவள் சாந்தி அடையிறா. விஜயதசமி, விஜயம்னா ஜெயம் இல்லையா? ஸோ சாந்தி அடையிறா அப்படிங்கிறதுனால நீர்மோர் பானகமும் அன்னைக்கு கொடுப்பா. ஏன்னா அம்மனை சாந்திப்படுத்துறதுக்காக. இப்போ வந்துட்டு பெருசாக நைவேத்தியம் பண்ணணும், இப்போ எல்லாரையும் கூப்பிடணும், பெருசாக பண்ணணும், இன்றைக்கி இந்த நைவேத்தியம் தான் பண்ணணும், இன்றைக்கி இந்த கலர் பட்டு தான் சாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. அதெல்லாம் முடிஞ்சவா பண்ணுங்கோ. அதெல்லாம் 100% பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயமே கிடையாது. உங்களால் என்ன நைவேத்தியம் முடியுமோ, பொங்கலோ தயிர்ஞ்சாதமோ சாம்பார் சாதமோ இல்லை ஏதாவது சுண்டலில் எல்லா சுண்டலையும் ஒரு நாளைக்கு தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சுண்டலும் வாங்க காசு இல்லை மாமி, ஏதோ கொஞ்சம் அரிசி வச்சு நான் சாதம் வடிக்கிறேன்னா தாராளமாக வடிங்கோ. அதாவது இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணினா தான் உங்களுக்கு புண்ணியம், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனால் என்ன உண்மையாகவே என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு காரியம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெத்தலைப்பாக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், 1 ரூபா காயின், முடிஞ்சால் வளையல், என்னமாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு தாராளமாக வேறு ஏதாவது தேங்காயோ இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டு அப்படி இல்லை ஏதாவது ஒரு அழகாக ஒரு டப்பா மாதிரியோ இல்லை பிளேட்டு மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதை 90% நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா ரொம்ப புண்ணியம் உண்டு. ஏன்னா கொலு வச்சிருக்கே ஆற்றுல இல்லையா? கொலு வைக்கலைன்னா அது வந்துட்டு கண்டிப்பான முறைகள் கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆற்றுல கொலு வச்சதுனால டெய்லியே 2-3 பேரை சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். 1. 2வது, நவராத்திரி வெள்ளிக்கிழமை கண்டிப்பான முறையில் கொடுத்தே ஆகணும், ரொம்ப விசேஷம். நான் என்ன கொடுக்கலான்னா வளையல் கொடுக்கலாம், மருதாணி, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், குங்குமச்சிமிழ், சீப்பு, கண்ணாடி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மங்கள பொருட்கள் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் உங்களால் அதில் என்ன முடியுமோ, என்னால் இவ்வளோ தான் மாமி முடியும்னா பரவாயில்ல. வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், 1 ரூபா காயின் அது மட்டும் கொடுத்தாலே போகும். ஏன்னா இந்த தேங்காய் கொடுத்தாக்க பசு தானம் பண்ணின புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவா. அதனால் முடிஞ்சால் தேங்காய் கொடுங்கோ. அப்படி இல்லை, அது மட்டை தேங்காய் கொடுத்தாக்கா, அதாவது உரிக்காமல் மட்டையாக இருக்கும் பார்த்தாலும் அந்த மட்டை தேங்காய் கொடுத்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதெல்லாம் ஆனால் இப்போ கிடைக்கிறது கிடையாது. ஸோ உங்களால் என்ன முடியுமோ, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், இத்தனை புஷ்பம், 2 குண்டு மஞ்சள், 1 ரூபா காயின், இதுதான் என்னால் முடியும் மாமி அப்படின்னா தாராளமாக அதை கொடுங்கோ. ஆனால் இதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி கொடுத்தா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா, நவராத்திரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பான முறையில் இதை கொடுங்கோ, ரொம்ப நல்லது. ஏன்னா திருமங்கல சரடும் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொடுத்தேன்னா தான் நம்ம குடும்பம் விருத்தியாகும். நம்ம குடும்பத்துக்கு திருமண தடைகள், குழந்தை பிறக்கிறது ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, அந்த மாதிரி புத்திர பாக்கியம், இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருந்தால் அது அத்தனையும் ரொம்ப சிறப்பாக நம்ம நாட்டில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் எளிமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க. எப்போவுமே தெய்வம் வந்துட்டு இப்படி தான் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மள்கிட்ட கேட்காது. முடிஞ்சதை பண்ணிடுமா நான் ஏற்றுக்கிறேன்னு தான் தெய்வம் சொல்லும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கும். நவராத்திரி